உறவுகள் அனைவருக்கும் விஜி ஃபார்ச்சூன் தமிழின் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்குது வெற்றி. தோல்வி உன்னை துரத்தும் போது வெற்றி என்ற இலக்கை நோக்கி ஓடு. அந்த வெற்றிங்கிற இலக்கை நீ அடைஞ்சிட்ட அப்படின்னா தோல்வி உன்னை கண்டு பயந்து நின்றும். அதனால தான் வெற்றியை சொல்லும்போது சொல்லுவாங்க, வெற்றி என்பது உன்னை உலகிற்கு அடையாளம் காட்டல்ல, உன்னை உனக்கே அடையாளம் காட்டுவதற்கு. அந்த வெற்றிங்கிற இலக்கை அடைஞ்சிட்டு அங்கே போய் நிற்கும் போது நமக்கு ஒரு சந்தோஷம் வரும். அப்போ தான் நாமளே உணர வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். சரி, நமக்குள்ளே இவ்வளவு திறமைகள் இருக்கா அப்படின்ட்டு. அதுதான் அழகாக சொல்லியிருப்பாங்க, உன்னை உலகிற்கு அடையாளம் காட்டல, உன்னை உனக்கே அடையாளம் காட்டுவதற்கு. ஏன்னா உனக்குள்ளே இருக்க என்ன திறமை இருக்குது அப்படிங்கிறத வெளிக்கொணர்றதுக்கு என்ன செய்யுது, அந்த வெற்றிங்கிற இலக்கு தான் அந்த இடத்துல என்ன செய்யுது, உனக்கு அடையாளம் காட்டுது. சரிங்களா? அதாவது ஒரு வெற்றிங்கிற இலக்கு அடையிறதுக்கு எவ்வளவு தோல்விகளை சந்திக்க வேண்டியது வரும். தாமஸ் ஆல்வா எடிசன் எடுத்துக்கோங்க, எவ்வளவு கண்டுபிடிப்புகள், 1000க்கு மேற்பட்ட கண்டுபிடிப்புகள், எல்லாமே தோல்வி தான் முடிஞ்சிச்சு. ஆனால் ஒவ்வொரு தோல்வியையும் என்ன செஞ்சார், ஒரு வெற்றியாக்குனார். 1000க்கு மேற்பட்ட கண்டுபிடிப்புகள். அதுக்கப்புறம் தான் லைட்டுங்கிற ஒன்றையை என்ன செஞ்சார், கண்டுபிடிச்சார். அதனால் அந்த வெற்றிங்கிற இலக்கை அடையிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காரு இல்லைங்களா, உன் தூக்கத்தில் வருவதல்ல கனவு, உன்னை தூங்க விடாமல் செய்வது தான் கனவுன்னு. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்கிறதா இருந்தால், ஒரு அப்பா ஒரு பையனை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய், என் பையன் தூங்கவே மாட்டேங்கான் டாக்டர், என்னென்னு கேளுங்கன்னு. அப்போ அந்த டாக்டர் அந்த பையனை கூப்பிட்டு கேட்குறாரு, ஏன்ப்பா தூங்க மாட்டேங்கிற அப்படின்னு. சார், நான் பாக்ஸிங்கில் ரொம்ப கடுமையாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதில் பாக்ஸிங்கில் பெரிய சாம்பியன் ஆகணும் அப்படின்ட்டு. இதுதான் சார் உண்மையான கனவு, இதுதான் உண்மையான கனவு. சரியா? உன்னை தூங்க விடாமல் செய்யணும். ஏன்னா உனக்குன்னு ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. என்னது, அதை அடைகிறதுக்கு அவ்வளோ கடினமாக முயற்சி செய்யணும். அந்த வெற்றிங்கிற இலக்கை அடைகிறதுக்கு நீ என்ன செய்யணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். அதை அடைஞ்ச பிறகு தான் என்ன செய்யணும், உனக்கு அந்த தூக்கமே வரும். அதனால தான் அப்துல் கலாம் சொல்லியிருப்பார், உன்னை தூங்க விடாமல் செய்வது தான் கனவு அப்படின்ட்டு. அதனால் அந்த வெற்றிங்கிற இலக்குங்கிற பாதையை அடைகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன் கல்லு முள்ளும் நிறைஞ்சதாக கூட இருக்கும், ரொம்ப கடினமாக இருக்கும். பாதை கூட இல்லாமல் இருக்கலாம். நிறையா பேர் நடந்தால் தான் அந்த பாதையே உருவாகும். உனக்கு முன்னாடி நிறையா பேர் அந்த பாதையில் நடந்து அந்த பாதையை உருவாக்கியிருக்கலாம். அவங்கள ரோல் மாடலாக எடுத்துக்கோ. அந்த பாதையை என்ன செய்ய, உருவாக்கு, அதில் பயணப்படு, வெற்றிங்கிற இலக்கை அடை. அதனால் இன்றைக்கி பள்ளி மாணவியருக்கும் சரி, இளைஞர்களுக்கும் சொல்லி, வெற்றிங்கிற இலக்கு உங்களுக்குள்ளே ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதாகணும், நான் அதாகணும், அதை அடைகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், பாதைகளை உருவாக்குங்க, அதில் பயணப்படுங்க, வெற்றி அடையுங்க. நன்றி, வணக்கம்.